ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் டோக்கி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ காய்ஸ் ஆர் டூயிங் வெல். நானும் நல்லா இருக்கேன்டா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம்ல. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ கடைசியில் பேசலாம். இப்போ வீடியோக்குள்ளே டக்குன்னு போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட எஃப்எஃப் பார்க்க போகிறோம். ஸ்மக்லர் டெம்டேஷனோட 6th பார்ட். லாஸ்ட் பார்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெலகிராமில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா அதை செக் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் திஸ் எஃப்எஃப் இட் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். ஸோ யாரும் இதை சீரியஸாக எடுத்துக்க வேணாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். லாஸ்ட் பார்ட்டே ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஓவராலாக அப்படியே வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த 5 பார்ட்லேயும் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 4 கேரக்டரை மட்டும்தான் ரொம்ப போர்ட்ரேட் பண்ணி காட்டியிருப்பேன். அதில் ஃபர்ஸ்ட் வயன், அதாவது நீங்கள் ஒரு ஸ்மக்லர். இந்த ஸ்மக்லிங் விஷயத்தில் உங்களை அடிச்சுக்க வேறு ஆளே கிடையாது. ரொம்ப ஆட்டிடியூடான அப்படி ஒரு மாதிரி கெத்தாக இருக்கிற பொண்ணு. அண்ட் உங்கள் கூட உங்களோட ஃப்ரெண்ட் ஜிமின், ரொம்ப ஜாலியான டைப், ஆனால் ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், ரொம்ப ஃப்ளர்ட்டியும் கூட. தேர்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து குயின். நேமில் மட்டும் இல்லை, அவங்க ஒரு மாஃபியா குயினும் கூட. ஸோ அவங்களுக்கு கீழே தான் நீங்களும் ஜிமினும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், த மெயின் கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி நம்ம ஜேகே. ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான பையன் ஃப்ரம் அப்யூசிவ் ஃபேமிலி. அவர் நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்ணுவார், ஃபுல்லாக ஒரு ஃபேமிலிக்காகன்னு. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடம் ஒரு கிளப். அங்கே தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேவை பார்த்துருந்துருப்பீங்க. அவர் உங்களை அப்படி அட்ராக்ட் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஜேகேக்கும் நிறைய இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கும். யூ லைக் டு டீஸ் him a lot. உங்கள் முன்னாடியே அவர் பயப்படுறது உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அப்படியே போயிட்டுருக்க நேரத்தில் ஒன் டே ஜேகே ஒரு மிட் நைட் டைமில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் தனியாக உட்காந்துட்ருப்பாரு. நீங்கள் ஜேகே கூட பேசி ஜேகேவை உங்கள் மேன்ஷனுக்கு வர சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அங்கே ஜேகே கிட்ட ஒரு டீல் பேசியிருந்திருப்பீங்க. லைக் அவரோட ஹாபி, அவரோட ட்ரீம் பற்றி சொல்லியிருந்திருப்பாரு. டாக்டர் ஆகணும், மெடிக்கல் ஃபீல்ட் போகணுன்னு. நீங்கள் அவருக்காக ஹெல்ப் பண்ணுறேன், பட் அதுக்கு பதிலாக என்னை வந்து நீ ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. அவர் இதில் ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பார். நீங்கள் அவர் ஆன்சர் சொல்கிறதுக்காக டைமும் கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ பிஃபோர் த டே ஆஃப் மிஷன், நீங்கள் மிஷன் போகிறதுக்கு முன்னாடி ஜேகே கூட ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீன் போயிட்டுருக்கோம். அப்போ ஜிமின் கரெக்டாக வந்து பார்த்துருவார். ஜிமின் கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்துருப்பீங்க. அதுதான் லாஸ்ட் பார்ட்டில் பார்த்துருந்தோம். அண்ட் ஜேகேக்கு வந்து ஒரு ஃபோபியா இருக்குது, அதாவது பிளட் பார்த்தா பேனிக் அட்டாக் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோபியா இருக்கிற பட்சத்தில் அவரால் டாக்டர் ஆக முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் ஜேகேவை சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ண சொல்லியிருந்திருப்பீங்க. அதுக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் இந்த மிஷனுக்கு போயிருந்திருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த 5 பார்ட்லேயும் நடந்திருக்கும். சில விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ மேபி ஏதாவது லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் போய் என்னோட லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ரீகேப்பே இவ்வளோ பெருசாக போயிடுச்சு. டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஜேகே உங்கள் ரூம்குள்ளே வந்து பார்க்குறாரு. அந்த ரூம் ஃபுல்லாக உங்களோட ஸ்மெல் தான். அவர் அந்த ரூமை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு அங்கே ஒரு விண்டோ இருக்குது, அந்த விண்டோவெல்லாம் போய் பார்க்குறாரு. அங்கேருந்து பார்த்தா கீழே நிற்கிற எல்லா காட்ஸுமே ஜேகேக்கு தெரியுறாங்க. ஜேகே இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காட் வந்து அவரை பார்த்துடுறாரு. அவர் பார்க்குறாருன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் ஜேகே கர்டனை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் வந்துடுறாரு. அப்போ தான் அங்கே ஒரு ஷோகேஸ் நோட் பண்ணுறாரு. அந்த ஷோகேஸ் ஃபுல்லாக அவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ ஜுவல்ஸ் இருக்குது. அப்படியே அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மெதுவாக அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலான்னு போகிறாரு. யாராக இருக்கும்? இந்த ரூமை எதுக்கு வந்து நாக் பண்ணுறாங்க? சரி, ஓகே, என்னன்னு போய் பார்ப்போம். ஸோ ஒரு டாக்டர் வந்திருக்காரு உங்களை மீட் பண்ணுறதுக்காக. ஐ திங்க் ஹி இஸ் அ சைக்காட்ரிஸ்ட். ஓ, சைக்காட்ரிஸ்ட். ஓகே, நான் கீழே வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதும் இந்த கார்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஜேகே அந்த பாக்ஸை எங்கே எடுத்தாரோ அதே இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து ரூம்லேருந்து வெளியே வராரு. ஜங்குக், எஸ், ஹாய், என்னோடய பேர் மைக். நான் தான் உங்களுக்காக வந்திருக்க சைக்காட்ரிஸ்ட். ஹேண்ட்ஷேக் பண்ணலாம்ல? சாரி, நோட் பண்ணல நான். இட்ஸ் ஓகே, வாங்க வந்து உட்காருங்க. ஜேகே ரொம்ப பொலைட்டாக அங்கே இருக்கிற கவுச்சில் போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கீங்க ஜேகே? நல்லா இருக்கேன். குட். சரி, நான் வந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறேன். என்னோடய பேர் வந்து மைக். ஐம் அ சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரம் திஸ் ஹாஸ்பிட்டல். உங்களுக்காக மிஸ் வயனே வந்து பேசியிருந்தாங்க உங்களை வந்து பார்க்கணுன்றதுக்காக. அண்டு உங்களை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு கொடுக்கல. உங்களை பற்றி நீங்களாக சொன்னால் தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கே எதுவும் தெரியலன்னு சொன்னாங்க. ஸோ ஷால் வி ஸ்டார்ட் அவர் இன்ட்ராக்ஷன்ஸ்? சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இது வேணாம் ப்ளீஸ்.
நான் நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இந்த பிளட்டு பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுமே தவிர மற்றபடி எனக்கு பீப்புள் கிட்டலாம் எதுவுமே இல்லை. நான் டாக்டர் ஆகணும்னு சொன்னேன். எனக்கு ஃபோபியா இருக்கிறதுனால தான் நான் டாக்டர் ஆகணும்னு சொன்னதும் வயன் வந்து இப்படி உங்களை வர சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை. நானே அதுக்குள்ளே போயிட்டேன்னா நானே சரியாயிருவேன் டாக்டர். எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டோ இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம். ஓகே ஜேகே, என்னால் புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. அண்ட் ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். உங்களாலேயே சரி பண்ண முடியும்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன தான் மெடிசனால் க்யூர் பண்ண முடிஞ்சாலும் நீங்களாக சரியாகணும்னு நினச்சாதான் அதை பண்ண முடியும். ஆனால் இப்போ இது என்னோடய வேலை ஜேகே. நம்ம ரொம்ப மெடிக்கேஷன்ஸ்குள்ளெலாம் போகாமல் ஜஸ்ட் ஒரு பேசி தெரிஞ்சுக்கலாமே டாக்ஸ் மூலியமா. நான் உங்களை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்ததுமே மெடிக்கேஷன்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு போக எனக்கும் விருப்பம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு என்கிட்ட பேசுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதுனாலோ, ஏதாவது பார்த்தா பயமாக இருக்குதுனாலோ, இல்லை இந்த ஃபோபியா, அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதுக்கு ஒரு ஃபோபியாவுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ராமா இருக்கும். யூ கேன் ஓப்பன் அப் வித் மீ. ஒரு பர்சன் உங்களை புரிஞ்சுக்கிறத விட நான் உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகலாம். ஓகே டாக்டர், ப்ளீஸ் எனக்கு எதையும் ஷேர் பண்ண வேணாம். எனக்கு என்னை பற்றி யார்கிட்டையும் சொல்லவும் வேணாம். எனக்கு அதில் விருப்பம் இல்லை டாக்டர். நான் நல்லா தான் இருக்கேன். கம்ப்ளீட்லி ஆல்ரைட். நான் மென்டலி இல்லாத பர்சன் கிடையாது. ஐ நோ யூஆர் நாட். எனக்கும் தெரியும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என்ன ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. ஓகே, ஃப்ரெண்ட் ஆகணும்னா கூட டைம் எடுக்கும். யூ கேன் டேக் யுவர் டைம். நான் இங்கே டெய்லியும் வருவேன். எனக்கான இங்கே டைம் 2 hours. அந்த 2 hoursக்குள்ளே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட ஓப்பனாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். பட் எனக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும் ஜேகே. நான் உங்களை பேஷண்ட்டாக பார்க்காம கண்டிப்பாக என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்க்குறேன். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்னோடய சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஜிகே எதுவுமே சொல்லாமல் கீழே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்டரை பார்த்து ஜஸ்ட் ஒரு நோட் மட்டும் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் இப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜேகேவும் அந்த டாக்டரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. ஈவன் ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப்பாக ட்ரை பண்ணுறாரு. நிறையா விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அவரோட ஹாபீஸ் பற்றி நிறையா அந்த டாக்டரும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவர் கொஞ்சம் மெடிசன்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பார். ஒன் ஃபைன் டே ஜிகே கவுச்சில் உட்காந்துட்டு அந்த ஃபோனையே பார்த்துட்ருக்காரு. என்ன ஆயிருக்கும்? ஃபோன் பண்ணலாமா வேணாமா? பண்ணுனா திட்ட இது செய்வாங்களா? ஏதாவது முக்கியமான விஷயத்துலேருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? ஆனால் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னு இருக்கே. ஜெமினுக்கு கால் பண்ணுறதா, வயனுக்கு கால் பண்ணுறதா? கிட்டத்தட்ட 5 நாளுக்கு மேலே ஆச்சு. எனக்கு எதுவுமே தெரியல. காட்ஸ் கிட்டையும் கேட்டாலும் அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஏன் இப்படி இருக்குது? நான் எதுக்கு அவங்கள பற்றியே யோசிச்சுட்ருக்கேன்? வேறு தாட்டே இல்லாமல் அவங்கள பற்றி மட்டும் யோசிச்சுட்ருக்கேன். இப்போ நான் கால் பண்ணுறதா வேணாமா? பண்ணலாமா வேணாமா? என்ன நம்பர் இது? யார் இது கால் பண்ணுறாங்க? ஐயோ, இது வயனோட ஃபோன். வயனுக்கு கால் வருதே. என்ன பண்ணுறது? ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஓ, அட்டன் பண்ணட்டா வேணாமா? சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. அட்டன் பண்ணி என்னனாலும் பேசிக்கலாம். ஹலோ வயன், சுகா பேசுகிறேன். ஹலோ, கேட்குதா வயன்? ஹலோ சார், வயன் இங்கே இல்லை. அவங்களோட இன்னொரு ஃபோனுக்கு கால் பண்ணி பேச முடியுமா? ஏய், யார் இது? யார் வயன் ஃபோன்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறது? உனக்கு எப்படி அவளோட ஃபோன் கிடச்சிது? ஃபஸ்ட்டு நீ யார்? சார், நான் வயனோட ஃப்ரெண்ட் சார். அவங்க ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களோட இன்னொரு ஃபோனுக்கு கால் பண்ண முடியுமா? ஃப்ரெண்டா? உன் பேர் என்ன? பேர் ஜங்குக். ஜங்குக்கா? இப்படி ஒரு பேரே நான் கேள்விப்பட்டது இல்லையே. ஏய், யார் அது? எங்கே இருக்க நீ? ஃபஸ்ட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வயனோட ஃபோனை வச்சுருந்துருப்ப. என்ன பண்ணிகிட்ருக்கா அவள் ஃபோனில்? சார், நான் கெட்ட வேலை எதுவும் கிடையாது சார். நான் வயனோட மேன்ஷனில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அவங்க ஏதோ மிஷன் போயிருக்காங்க சார். அவங்க வர வரைக்கும் அவங்க ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அவங்க ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ப்ளீஸ் அவங்க ஃபோனுக்கு கால் பண்ணிக்கோங்க சார். மேன்ஷனில் இருக்கியா?
அங்கே இரு, உன்னை நேரில் வந்து நான் பார்த்துக்கிறேன். நேரில் சார் 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 ஐயோ நேரில் வராரா? என்ன பண்ணுறது? ஜிமினுக்கு கால் பண்ணலாம். ஜேகே வேகமாக ஜிமினோட நம்பருக்கு கால் பண்ணுறாரு. ஒரு 3 ரிங்ஸ்லேயே ஜிமின் வந்து கால் அட்டன் பண்ணிடுறாரு. ஜங்குக்கே என்ன கால் பண்ணியிருக்க? என்ன மிஸ் பண்ணியாடா இந்த 5 நாளில்? ஜிமின் ஒருத்தர் கால் பண்ணார் ஜிமின். நானும் அட்டன் பண்ணேன். ஏதாவது இம்பார்ட்டண்ட் காலாக இருக்கும்னு நினச்சி. அவங்க யாருன்னு கேட்டாங்க. நான் வயனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். மிஷன் போயிருக்காங்க, ஏதாவது இம்பார்ட்டன்னா அவங்களோட இன்னொரு ஃபோனுக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க உடனே யாருன்னு கேட்டாங்க, மிரட்டினாங்க. என்னை பார்க்க வரேன், மேன்ஷன்லேயே இருன்னு சொல்லிட்டாங்க ஜிமின். செத்துறாத மூச்சு வாங்க. ஐயோ எதுக்குடா இவ்வளோ வேகமாக பேசுகிற? சரி யாரு கால் பண்ணா? என்ன பேருன்னு ஏதாவது சொன்னாங்களா? அது அவர் பேரு இதுலயோ ஸ்டார்ட் ஆகுமே. சுகாவாடா? ஆமா சுகாதான். டே நம்ம பையன்டா அவன், நீ பயப்படாத. அவனாலலாம் ஒன்றும் பிடுங்க முடியாது. விடு, நான் அவனுக்கு கால் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ என்ன, அவன் மேன்ஷனுக்கு வரக்கூடாது அவ்வளோதானே? விடு, நான் பேசிக்கிறேன். வேற எந்த விஷயமும் இல்லையே. ஜிமின் எப்போ நீங்கள் வருவீங்க? டே அவ்வளோ பாசமாடா என் மேலே? சீக்கிரம் வந்துடுறேன், நீ கவலைப்படாத. இல்லை ஜிமின், வயன் அதானே பார்த்தேன். இந்த நாய்க்கு எங்க என் மேலே பாசம் வரப்போகுது? ஜிமின் வயனா? உன்கிட்ட தான் வயன் நம்பர் இருக்கும்ல, அவளுக்கு கால் பண்ணி பேசுகிறா. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. அதுவும் இல்லாமல் சுகா வேற தடுத்து நிறுத்தணும், இல்லாட்டி மேன்ஷன் வந்துடுவான்ல. நான் போய் அவனை பார்த்துக்கிறேன், நீ வயனுக்கு கால் பண்ணி பேசு. ஜிமின் இல்லை நான் வயன்ட்டெல்லாம் பேசல ஜிமின். நீங்களே சொல்லுங்கள் எப்போ வருவீங்கன்னு. அடைச்சே கால் பண்ணி பேசு. ஜிமின் கட் பண்ணிட்டாரா? ஐயோ இவர்கிட்ட கூட ஏதோ பேசிடுவேன். அவங்கக்கிட்ட பேசவே முடியாது என்னால். எனக்கு தெரிஞ்சுக்கவும் செய்யணும். என்ன பண்ணுறது? சரி ஓகே பேசலாம். ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஃபுல் ரிங் போகுது, நீங்கள் எடுக்கவே இல்லை. கால் கட்டான அடுத்த செகண்ட் நீங்கள் திருப்பி ஜேகே கால் பண்ணுறீங்க. ஜேகே உடனே அட்டன் பண்ணிடுறாரு. வயன் ஹே மேன்லி பாய், என்ன கால் பண்ணியிருக்க? என்ன கொஞ்ச நாள் கூட பொறுத்துக்க முடியலையா? அப்படியெல்லாம் இல்லை வயன், நீங்கள் போய் 5 நாள் ஆச்சு. என்ன ஆச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரில. நீங்கள் சேஃபாக இருக்கீங்களான்னு கேட்கலான் தான் ஜிமின் கால் பண்ணேன். ஓ ஜிமின்கிட்ட பேசிட்டு தான் அப்போ நீ என்கிட்ட பேசுவேன். அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டிங்களா நீங்கள் 2 பேரும்? இல்லை வயன், உங்களை இதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணுன்னு தான் அவருக்கு கால் பண்ணேன். யூ நோ வாட், உன்னால் எப்பயுமே என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. காஸ் நீனும் வந்துட்டேன்னா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்கக்கிட்ட தான் வருவேன். ஸோ அப்படியெல்லாம் இதை யோசிச்சுட்டு கால் பண்ணாமல் இருக்காது. உனக்கு நீடியாச்சுன்னா, அதாவது என்கிட்ட பேசணுன்னு நீடியாக இருந்துச்சுன்னா என்னட்டு நீ உடனே கால் பண்ணலாம். ஓகே ஃபைன். எப்போ வருவீங்க? என்ன ஜங்குக், என்னை ரொம்ப மிஸ் பண்ணுற போல? ஃபைன் பா, ஐயோ நீ அப்படி கூப்பிடாதடா. இந்த 5 நாள் வாய்ஸ், என் பேரை நீ கூப்பிடுறத கேட்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அடுத்த டைம்லாம் நீ என் பேரை கூப்பிடும்போது, நீ நான் கிஸ் பண்ணும்போது, மூன் பண்ணும்போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் போல். அப்பப்போ எனக்கு தேவைப்படும்ல. ஓ நர்வஸ் ஆயிட்டிங்களா? சரி ஓகே. உன்னோட ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டுருக்கு? டாக்டர் எப்படி ஒழுங்காக பார்க்குறாரா? இல்லைன்னா சொல்லு, இங்கேருந்தே உன்னை முடிச்சிடலாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. எல்லாம் ஓகே தான் வயன். அவரும் நல்லா தான் பண்ணுவார். நீ ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணுறியா? எல்லாம் சொல்கிறியா, பேசுகிறியா? ஏன்னா எனக்கே உன்னை பற்றி எதுவும் தெரியாது. அவர்கிட்டயாச்சும் சொல்லு உன்னை பற்றி. எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு வயன். சரி ஓகே, அதெல்லாம் விட சொல்லு பாப்போம். டிட் யூ மிஸ் மீ? நீங்கள் எப்போ வருவீங்க வயன்? மிஸ் பண்ணுறியான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் எப்போ வருவீங்கன்னு கேட்குறேன். ஐ நோ யூ வில் மிஸ் மை டச். நீ என்ன மிஸ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லு. டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓடி வந்துடுறேன். சொல்லு பாப்போம். வயன் இல்லை வேணாம் வயன். சொல்லுன்னு சொல்கிறேன்ல. மிஸ்ட் யூ வயன். செம்ம ஃபீல். நீ சொன்னதுனால
ஐ won't let you miss me. சீக்கிரம் வந்து நான் என்னெல்லாம் உங்ககிட்ட இருந்து மிஸ் பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஓகே, கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்காக பண்ணு. ஐ எம் வாட்சிங் யூ. ஸோ பி கேர்ஃபுல் பேபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. ஜேகேக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது. அவரோட ஹேண்டை அவரோட செஸ்ட்டில் வச்சுட்டு பெரிய பெரிய ப்ரீதாக எடுத்துட்ருக்காரு. ஐயோ, இது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இவகிட்ட பேசினா மட்டும் எனக்கு ஏன் தான் இப்படி ஆகுதோ. இந்த பாலா போன ஹார்ட்டு மெதுவாக துடிச்சு தொலை அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு ஹார்ட்டில் கை வச்சு பேசிகிட்டு இருக்காரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் 2 days தூங்கிட்டு இருக்கியா நீ? உன் தூக்கத்தை கெடுக்கிறதே வேலையாக போயிடுச்சு. நீங்கள் உங்களோட ரூம்குள்ளே என்டர் ஆகுறீங்க. பார்த்தா ஜேகே அந்த பெட்டில் ஒரு பில்லோவை டைட்டாக ஹக் பண்ணி நல்லா தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பெட்டில் போய் ஜேகே பக்கத்தில் உட்காடுறீங்க. ஜேகேயோட லிப்ஸில் ஒரு சின்ன பவுட்ருக்கு. உங்களுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப டெம்ட் ஆகுது. நீங்கள் மெதுவாக ஜேகேயோட ஹேரை உங்கள் ஹேண்டால் அப்படியே கோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவரை ஃபுல்லாக அட்மையர் பண்ணிட்டு அவரோட ஹெட்டுக்கு தடவி கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் தடவி கொடுக்க ஜேகே அவரோட ஹெட்டை மெதுவாக உங்கள் ஹேண்ட் மேலேயே வச்சுக்கிறாரு. அது பார்த்ததும் உங்கள் லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் வருது. மெதுவாக அவரோட இன்னொரு ஹேண்ட் அவரோட ஹெட்டு கீழே இருக்கிற அந்த ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணி கம்ஃபர்டபுளாக அவரோட ஃபேஸை உங்கள் ஹேண்டில் வச்சு உங்கள் ஹேண்டை நல்லா ஹோல்ட் பண்ணி தூங்குறாரு. ஒரு சின்ன ஸ்மைலோட அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சுற்றி உங்கள் ரூம் ஃபுல்லாக பார்க்குறீங்க. உங்களோட பொருள் எது எங்கெங்கே இருந்துச்சோ அது அங்கங்கேயே இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு திரும்பியும் ஜேகேவை பார்க்குறீங்க. அவரோட ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக தெரியுது. நீங்கள் உங்களோட இன்னொரு ஹேண்டை வச்சு ஜேகேவோட சீக்ஸை மெதுவாக ஹோல்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஹோல்ட் பண்ணதும் ஜேகே லைட்டாக செஞ்சுருப்பாரு, பட் ஆனால் எந்திரிக்கல. நீங்கள் ஜேகேயோட சீக்ஸை ரப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மெதுவாக நீங்கள் பண்ண ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஸ்லீப்லேருந்து எந்திரிக்கிறாரு. பட் இந்த தடவை அவர் உங்களை பார்த்து பயப்படல. ஜஸ்ட் ஒரு வைட் ஐஸோட டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறாரு. வயன், அதுக்குள்ளே வந்துட்டீங்க, இது நல்லா இருக்கே. நான் இல்லாதப்ப எனக்கு கால் பண்ணுறேன், நான் வந்ததும் சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்கிறியா? இப்போது நான் வரணுமா இல்லை போகணுமா? இல்லைங்க, நான் அப்படி சொல்லலை, சடனாக வந்துட்டீங்களே. வயன், என்னாச்சு உங்கள் கையில்? ஏன் பேண்டேஜ் போட்டிருக்கீங்க? ஃப்யூச்சர் டாக்டரில் கரெக்டாக எல்லாம் நோட் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, சின்னதாக அடிபட்டுருச்சு அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான உண்டு. லைட்டாக தொட்டாலே ரத்தம் வந்துடும். சாருக்கு தான் ரத்தம்னா ரொம்ப பயமே, அதனால தான் என் கையை ஃபுல்லாக பேண்டேஜால் சுற்றிட்டு வந்திருக்கேன். இதனால என்ன கிட்ட வர முடியாத மாதிரி பண்ணிட்டான், நான் என்ன பண்ணுறது? நீங்கள் அப்படி சொன்னதும் ஜேகே உங்களை அப்படி பார்த்துட்ருக்காரு. லைக் உண்மையா நீங்கள் சொல்கிறது அப்படின்ற மாதிரி. எனக்காக நீங்கள் இவ்வளோ பேண்டேஜ் போட்டிருக்கீங்களா உங்கள் கையில்? உனக்காக தான்டா, வேற யாருக்காக போடுறேன்? இந்த ரூம் உனக்கு நல்லா செட் ஆகிடுச்சு போல். நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருந்தேன். என்னோட பில்லோவை ஹக் பண்ணி இங்கே நல்லா தூக்கம் வருது, கம்ஃபர்டபுளாக தூங்க முடியுது. நல்லா தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்லது தான். இனிமேல் உன் தூக்கத்துக்கு என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுப்பா. நீங்கள் அப்படி சொன்னதும் ஜேகே உங்களை பிளாங்காக பார்க்குறாரு. நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு ஜேகேவை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அப்போ தான் ஜேகேவோட நெக்கை நோட் பண்ணுறீங்க. அவரோட நெக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதில் எந்த மார்க்குமே இல்லை. வாட் இஸ் திஸ் ஜேகே? பாரு, என்னோட மார்க் இல்லாமல் உன் நெக்கே ஒரு மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு. கம், லெட் மீ மார்க் யூ. நீங்கள் ஜேகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அவரை மெதுவாக கிட்ட இழுக்கிறீங்க. அவரும் நோ ரியாக்ஷன். கிட்ட வராரு. அவராக கிட்ட வராருன்னு தெரியுமே உங்கள் லிப்ஸில் ஒரு ஸ்மிக் வருது. நீங்கள் ஜேகேயோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவர் கூட ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸை கிட்ட கிட்ட கொண்டு போகிறீங்க. அவ்வளோதான். நீங்கள் கிஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஜேகேயோட நெக்கிட்டேருந்து தள்ளி வந்துடுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. சார், நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க போல இருக்கேன். நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணல.
போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பெட்லேருந்து எந்திரிச்சிடுறீங்க. ஜேகே பிளாங்காக உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அந்த ரூமை விட்டே வெளியே போயிடுறீங்க. ஜேகே மெதுவாக அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போகிறாரு. நீங்கள் ரூம்லேருந்து வெளியே வந்ததும் ஜேகேவோட சைக்காட்ரிஸ்ட்க்கு ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணுறீங்க. குட் மார்னிங் மேம், ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கால் பண்ணியிருக்கீங்க? இஸ் எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட்? ஒன்றும் இல்லை மிக், இப்போ தான் மேன்ஷனுக்கு வந்தேன். அதான் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன். அவன் ஏதாவது பேசினானா, ஏதாவது சொன்னானா? மேம், இந்த விஷயத்தில் ஜேகே கிட்டேருந்து கொஞ்சம் எல்லாத்தையும் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லைக் அவரால் ஓப்பன் அப் ஆக முடியல, அவரால் நிறையா சொல்ல முடியல. பட் ஹி இஸ் ஸோ ஸ்ட்ராங். அவர் அவராகவே சொல்கிறாரு நான் சரியாயிருவேன்னு. அப்படி இவர் சொல்கிறத கேட்குறதுக்கே ரொம்ப ஹாப்பி. அவருக்கு முழு மனசோட இன்னும் பெருசாக அது ஓப்பன் அப் ஆகலை மேம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவரோட பாஸ்டில் ஏதோ ஒரு விஷயம் அவரை ரொம்ப பயமுறுத்தியிருக்கு. அதுதான் அவரோட இந்த ஃபோபியாவுக்கும் காரணம். இதை சரியே பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது, கொஞ்ச நாள் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அவர் பீப்புளை பார்த்தா பயம் கிடையாதுன்னெலாம் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை. அவருக்கு உண்மைக்குமே பீப்புளை பார்த்தா ரொம்ப பயம். ஃபர்ஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணும்போதே அவர் ஹேண்ட் ஷிவர் ஆச்சு, அவர் வாய்ஸ் பிரேக் ஆச்சு. அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து சரி பண்ணணும். அண்ட் ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஹி இஸ் சர்ச்சிங் ஃபார் சம்திங். ஹி இஸ் சர்ச்சிங் ஃபார் ஹிஸ் சேஃபஸ்ட் பிளேஸ். அவருக்கான ஒரு சேஃபான பிளேஸை தேடிட்டு இருக்காரு. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு அவருக்கு தெரியல. அவரோட பாடிக்கு, அவரோட சோலுக்கு, அவரோட ஹார்ட்க்கு ஒரு ஷெல்டர் தேடிட்டுருக்காரு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அவர் ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணால் கூட அவருக்கு கண்டிப்பாக ப்ரூக்காக சான்சஸ் இருக்குது. அண்ட் அவருக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை போல் இருக்கே. இந்த ட்ரீட்மெண்ட்டே அதுக்காக தானே சொன்னார். ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் நவ். அவர் படிக்கட்டும், அவருக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணட்டும். மேபி புது பீப்புளை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கூட இது சரியாகலாம். கண்டிப்பாக இதை சரி பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு கொடுத்துருக்குற 2 மணி நேரத்தில், இந்த 7 நாளில் என்னால் இவ்வளோ தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சு அவரை பற்றி. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. ஓகே மிக், எனக்கு நீங்கள் எவ்வளோ சொன்னதே ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிவிட்டு உள்ளே வரீங்க. ஜேகே நல்லா குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வராரு. நீங்கள் ஜேகேவை பார்த்ததும் ஸ்மிக் பண்ணிகிட்டே அவர்கிட்ட போகிறீங்க. அவர் மிரர் முன்னாடி நின்று அவரோட ஹேரை கோம் பண்ணிட்டுருக்காரு. உங்களை அவர் நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த கோம்பை அங்கே மிரர் முன்னாடி வச்சுட்டு உங்களை அந்த ரிஃப்ளெக்ஷனில் பார்க்குறாரு. நீங்கள் 2 பேரும் அப்படி ஒரு ஐ கான்டாக்ட் மேக் பண்ணுறீங்க. லைக் 2 பேரும் அதை பிரேக் பண்ணணும்னு ட்ரையே பண்ணல. ஜேகே மெதுவாக உங்கள் பக்கம் திரும்புகிறாரு. ஜேகே திரும்பின அடுத்த செகண்ட் நீங்கள் ஜேகேவை அந்த மிரரோடு வச்சு பின் பண்ணி அவரோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அவரை பிடிச்சு நிற்கிறீங்க. நீங்கள் மெதுவாக ஜேகேவை ஸ்மெல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்னோட ஸ்மெல், ஆனால் இது உங்ககிட்ட இருந்து வரும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. ஏன் அப்படி? பா, அப்படி இருக்கு. யூனோ வாட், இந்த ரூம் ஃபுல்லாக அவனோட ஸ்மெல் தான் இருக்குது. ஈவன் அது என்னோடதாகவே இருந்தாலும் அது உன் பாடியிலேருந்து வரும்போது வேறு மாதிரி இருக்கு தெரியுமா? யூ ஆர் சேஞ்சிங் எவ்ரிதிங். யூ ஆர் ஜஸ்ட் சேஞ்சிங் எவ்ரிதிங். எனக்கு உன் மேலே இருக்கிற இந்த அட்ராக்ஷன் அப்சஷனாக மாறிடுமோன்னு பயமாக இருக்குது. ஸோ கண்ட்ரோல் யுவர் க்யூட்னஸ், ஹாட்னஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணு. இல்லாட்டி அப்புறம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவோட ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ பிங்காக இருக்குது. ஜேகே ப்ளஷ் பண்ணுறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்கள் ஜேகேவோட ஃபேஸை கப் பண்ணி அவரை கிட்ட எடுத்து அவரோட லிப்ஸ்க்கு பக்கத்தில் கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே அவரோட ஃபேஸை லைட்டாக மூவ் பண்ணுறாரு. லைக் உங்களோட 2 பேரோட லிப்ஸ் டச் ஆகணுங்கிற மாதிரி நீங்கள் ஜேகேவோட ஐ கான்டாக்ட் பண்ணுறீங்க. Do you want this? Do you need my lips?
ஐ won't let you to have this lips அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் ஜேகேவோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவரோட லிப்ஸ் கிட்ட திருப்பியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களோட கிஸ் அவரோட லிப்ஸ், சீக்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கீழே வந்துட்டுருக்கு. எங்கே தான் உன்னை கிஸ் பண்ணாலும் இந்த நெக்கில் கிஸ் பண்ணுற ஃபீலே எனக்கு வர மாட்டேங்குது. கேன் ஐ? ஜேகே சின்னதாக ஒரு நோட் பண்ணுறாரு. நீங்கள் ஜேகேவோட நெக்கில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. லைட்டாக அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த கிஸ் அப்படியே ஸ்டீமியாக ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல கிஸ் பண்ணி சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே மெதுவாக உங்களோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணுறாரு. ஹோல் மீ டைட். நீங்கள் அப்படி சொன்ன அடுத்த செகண்ட் ஜேகே உங்கள் ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. அவர் ஹோல்ட் பண்ணதில் நீங்கள் நல்லா ஜேகேயோட நெக்கில் கிஸ் பண்ணுறீங்க. போதும் எனக்கு வலிக்குது போதும் இப்படி சொல்லிகிட்டே இருக்காரு. பட் நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரியே இல்லை. உங்களோட ஹேண்ட் ஜேகேயோட டிஷர்ட்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டு உங்களை கிட்ட இழுக்கிறாரு. கிட்ட எடுத்து டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் அது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. வாட் தி ஃபக். நீங்கள் உடனே அந்த கால் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஜேகேவை பார்த்துட்டு வேக வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறீங்க. இப்போ என்ன ஆச்சு? அவங்க பாட்டுக்கு வந்து கிஸ் பண்ணாங்க, டச் பண்ணாங்க, இப்போ அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஜேகே அந்த மிரரை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படி வேகமாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது சடனாக டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் வேக வேகமாக உள்ளே வரீங்க. இந்தா உனக்காக க்ளோத்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை கரெக்டாக ஃபில்லப் பண்ணி வை. இல்லாட்டி நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எனக்கு ஒரு ஒர்க் வந்துருச்சு. அண்ட் இந்த பேக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிடாத, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. பட் டக்குன்னு டேர்ன் பண்ணி திருப்பி ஜேகே கிட்ட வரீங்க. டேக் கேர். ஜேகேயோட சீக்ஸில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு நீங்கள் வேக வேகமாக அங்கேருந்து போயிடுறீங்க. ஜேகே ஸ்டன் ஆகி அதே பொசிஷனில் நின்றுட்டுருக்காரு. ஸோ அவ்வளோதான்டா இதோட இந்த பார்ட். ஸோ நம்ம விஷயத்துக்கு வரலாமா? நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அதாவது லைக் எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி. சீரியஸாக அப்படி தான் போயிட்டுருக்கு. லைக் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் இந்த டேஸில், என்னால் எதுவுமே பண்ண முடியல, வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணவே முடியல. அப்படி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சிச்சுவேஷன் சரியில்லை, அந்த மாதிரி பிளேஸ் எதுவும் கிடைக்கல எனக்கு. அதனால் ஸ்கிப் ஆகி அப்படியே போயிட்டுருக்கு. ஃபைனலி இன்றைக்கி எப்படியோ அப்படியே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அண்டு எனக்கு ரொம்ப டவுனாக ஃபீல் ஆச்சு. நான் இதை குவிட் பண்ணிடலான்ற டிசிஷனுக்கெலாம் நான் வந்துட்டேன். ஏன்னா என்னை நம்பி இவ்வளோ பேர் இருக்கீங்க. 4000 பேருங்கிறது சும்மா கிடையாது, அவ்வளோ பேர் எனக்காக இருக்கீங்க. பட் என்னால் அதை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆச்சு. பட் எனக்காக லவ் கொடுத்து என்னை நம்பி என்னை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற யாரும் எனக்கு உடைக்கவும் மனசு இல்லை. அதனால தான் அந்த போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்க்கு கூட நான் இப்போ வரைக்கும் ரிப்ளை பண்ணல. பட் நான் எல்லா கமெண்ட்டையும் ரீட் பண்ணேன். அது என்னை இப்போ நான் இங்கே உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அதுதான் காரணம். என்னை அவ்வளோ பூஸ்ட் பண்ணுச்சு. எனக்கு போதும்டா இவங்க இருக்காங்க, என்னை புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை கொடுத்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். எனக்கு இது மட்டும் போதும். கண்டிப்பாக நான் வீடியோஸ் போட்டு ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே, சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். டாடா பை பை கைஸ். லவ் யூ ஆல் ஸோ மச் அண்ட் டேக் கேர். பை.